தேனருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புதுக்கி பெருவாழ் வண்ண தேனருவி பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைவளை பூட்டி பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க ஆனந்தம் பாடு என ஆங்கோர் குரல் பிறக்க கொட்டியது மேளம் புரிந்தது கோடி மலர் கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க குலம் வாழ்க. அப்புறம் சம்பந்தி வாங்க, பந்திக்கு நேரமாகுது. நீங்க மச மசன் அப்படி நின்று இருந்தா அப்படி முதல்ல பொண்ணாமலை கூட்டு போய் சாப்பாடு போடுங்கப்பா. அட அவங்க இருக்கட்டும், அப்படியே கூட்டிட்டு வாங்க. சந்திரா இங்க வா. இங்க பாருமா, எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துட்டு நீ சந்தோஷமா இரு, அது போதும். ஓ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் பந்திகளை வந்து நீங்கள் கை நடிச்சிட்டிங்கன்னா இருங்க சம்மந்தி, இப்போ சாப்பாட்டுக்கு என்ன அவசரம்? போமா, நீ உன் வேலை இருந்தா பார்க்குறியா? என்ன சம்மந்தி, வரதட்சணையாக கொடுக்கறதா சொன்ன அந்த 10 லட்ச ரூபா என்ன கைக்கு வந்து சேர காணோம்? சம்மந்தி என்ன சமாச்சாரம்? அது சம்மந்தி நான் மாமா ஒரு மாதம் பொறுத்துக்குங்க மாமா. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அந்த 10 லட்சத்தை நான் கொடுத்துட்றேன். என்ன தம்பி, ஒரு மாதம்னா எப்படி? இதெல்லாம் நல்லா இருக்குதா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எங்க பையனை உங்க பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கவே வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்று கட்டி போகலப்பா. எங்க பையனை நாங்க கூட்டிட்டு போயிடுறோம், மாலை இங்க அழுத்துமா, உன் தங்கச்சி உன் வீட்லயே இருக்கட்டும். ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, வேணாம். நான் எப்படியாவது அவளுக்கு நான் ஒரு 10 லட்சத்தை கொடுத்துட்றேன், வேணாம். அப்படின்னா உன் தங்கச்சி மேலே அவளை உசுராக இருக்கிற. சரி சரி, நீ எப்போ தான் அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை வரதட்சணையாக கொடுக்க போகிற? இன்னும் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் கொடுத்துருவோங்க மாமா. ஒரு மாசத்துல 10 லட்சம் ரூபா பணமும் வீட்டுக்கு வரணும். அப்படி எங்க கைக்கு பணம் வரல, 31வது நாள் உன் தங்கச்சி உன் வீட்டில் இருப்பா. எப்படி தெரியுமா? விருந்தாளியா இல்ல, வாளா வெட்டியா. வேண்டாம், அப்படி பேசாதீங்க. அந்த மாதிரி ஒன்றும் நடக்காது. அவள் வாழா வெட்டியாக வாழ்கிறது நான் சாகிறதுக்கு சமம். கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன்.
என்னங்க கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க போலாம். ஆமாப்பா, சொன்னா சொன்னது தான். என்ன பார்த்து நடந்துங்க. ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்புறம் உன் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்துடுவா. நீ எவ்வளோ தூரையா போனோம்? அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இன்னும் 1/2 மைல் தான் போகணும். என்னவோ நாம் வேற மண்டை வேற புழகுது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால் வேற கோணக்கால். என்ன மேன் அது என்னமோ சொல்லுது. அடா அடா ஆமாங்க, என்னடா அது சொல்லிட்டு அணி ஆமாம். என்ன நீ அப்படி தூக்கி கட்டிட்டு இருக்கிற? அந்த பிள்ளை அதனால தான் பயந்துக்குது. சரி சரி, என் பேரு கேட்டியா? ஆ, என் பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்னடா? மிங்கி ஜாங். மிங்கி ஜாங்கா? சரி சரி. ஆமாம் ஆமாம், அவ பேர் தெரிஞ்சிச்சுல. இங்க வா. காட்டில் இருக்கிற விலங்கு கூட அவனை கண்டா பயந்துக்கிட்டாடி. இந்த மாதிரி வேஸ்தை போட்டு வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் துரத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அடிச்சு துரத்தணும்டாடி. பார்த்து உன் பேர் என்னையா? என் பேர் கோணக்காலு கொக்கி. நீ மட்டும் கொக்கி பக்கி மக்கின்னு வச்சிருக்கிய, அதில் மட்டும் நல்லாவா இருக்கு? உங்க ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு தாகமா இருக்கு. ட்ரிங்க் பண்ண வாட்டர் வேணும். யோ என்னயா அந்த அம்மா என்னம்மா குவார்டர் கேட்குறா? இங்கே குவார்டர்லாம் கிடைக்காது, பட்டை தான் கிடைக்கும். அது மில்லி கணக்காக தான் ஊற்றுவாங்கப்பா. யோ யோ டப்பா தலையா, அவங்க தண்ணி கேட்குறாங்க. ஓ தண்ணியா? சரி வா, அந்த வீட்டில் வாங்கி தரேன். சரி வா போகலாம். யாருங்க வீட்டில் அந்த தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொண்டு வாங்க. தண்ணி வேணா அது கேட்க கூடாது. அண்டாயாட்டம் வாய பழந்துட்டு இருக்க. யோ தாண்டவாயா, உள்ள இருக்கிற எலும்பே தெரியுது. ஏயா தண்ணி வேணா வாங்கி கொடுக்கணும். நான் வாயில ஊத்துவேன். யோ வாய முடியா, யாராவது வாய் கடைசி போட்டுட்டு போறாங்க. ஐயோ, இது நம்ம ஊர் பிளேயர் கோழியோட சும்மா நச்சுன்னு நாட்டுக்கோழி மாதிரி சூப்பராக இருக்கு. இது எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும். நெவரு அந்த சைடு. அது இல்லடா, நீ வேற. அடே சாமி, 500 மில்லி ஒன்னா ஏற்றுற மாதிரி கப்புனி ஏறுது. இவ வேற நம்ம கண்ணில் படவே இல்லையா? சும்மா தலை தக்காளி பழம் மாறிக்கிறா. என்னவா கொஞ்சம் தண்ணி தான் கூட. புடி யோ ஏறிய கையா, வயசான அறிவு இருக்கான் பாரு. ஏய் குடிச்சிட்டாமா குச்சலாம்பா. என்ன மேன் இந்த வாட்டர் டிஃபரண்ட் டேஸ்டா இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இவங்க இந்த தண்ணியை ஆற்றுல தான் பிடிப்பாங்க. அதில் பலான சரக்குலாம் மிக்ஸ் ஆகி வரும். அதான் இப்படி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கு. ஹாய் பேபி, வாட் இஸ் யுவர் நேம்? என்னோட பேரு ஜலஜலா. ஏன் சும்மாதான் மூடிட்டு தரேன். ஜலஜலா குஜலாம்பா. ஏய் சரி சரி. குஜலாம்பா, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எங்க ஊர்லயே நான் தான் 10வது படிச்சிருக்கேன். ஏதோ கொஞ்சம் தெரியும். 10வது படிச்சு விட்ட. அவன் எம்ஜிஏ எம்பில்னு படிச்சுட்டு இருக்கிறான். நீ 10வது கருமாந்திரம். யோ சரி டேய், அவன் என்ன பாப்பே? யோ சொல்லியா? சும்மாதான். என்னவா பண்ணிட்டு இருக்கிறா? சும்மா வீட்ல தண்டை சோறு தின்னுட்டு இருக்கேன். ஏன் புலம்புற? யோ நானும் தனியா தான் இருக்கா. நான் ஒரு அனாதையா, அதனால வடை சுட்டி தாயா இருக்கிறேன். என்ன பாப்பா தனியாவா இருக்கிறா? ஆமாயா. டேய் பாப்பா தனியாக தான் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த தெருவில் பாரு லாஸ்ட் வீடு, அதான் நம்ம வீடு. போயிரு, நான் பாப்பாவோட தனியாக பேசிட்டு வரேன். ஏன்டா கோணக்கால், வயசான காலத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையாடா? என்னை அனுப்பி விட்டு அந்த போனை நீ கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். விட மாட்டேன்டா கோணக்காலாடி. மாடி பாப்பா வடை தான்
வடை வியாபாரம் தான் பண்ணுறேங்கிற எங்கிட்ட கொஞ்சம் காமியா. வடை வீட்ல இருக்குது, இங்க இல்ல. வீட்டில் இருக்கா? ஆமா. சரி.
சரியா இருக்குன்னு நல்லா பாத்தீங்கல்ல. வந்த வரைக்கும் எல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்புறம் என்ன இருந்தாலும் இந்த சூர்யா தம்பி மானஸ்தான். தம்பிக்கு ரொம்ப பெரிய மனசு. தங்கச்சிக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் அந்த வரதட்சணையாக கொடுக்குறதா சொன்னேன், அந்த 10 லட்ச ரூபா பணம் மட்டும் வந்து சேர்ந்தா எல்லாமே சரி. ஆமாம், இன்னைக்கு என்ன ஒரே பளபளப்பாக இருக்கிற? என்னைக்கு இல்லாத அளவுக்கு அப்படியே ஒரு கொஞ்சம் என்ன சுண்டி இழுக்கிற மாதிரி தெரியுதே. இங்க பாருங்க, நீங்க சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஏங்க, நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகி தேனுளவுக்கே போயிட்டாங்க. இனிமேலும் உங்களுக்கு நினைப்ப எங்க போகுது பாத்தீங்களா? போங்க போய் பேசாம பாடுங்க. அட ஏடியவ சும்மா ரொம்ப பிளுத்திட்டு போயிட்டே இருக்கிறேன். வா வந்து உக்காரு. ஐயோ சும்மா இருங்க. என்னங்க மருமக எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் போய் சும்மா கொஞ்சறீங்களே. எல்லாம் நரைச்சு போச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு ஆசை என்ன வேண்டி கிடக்கு? அட போடி, என்ன மீச நரைச்சிட்டா ஆசையுமா நரைச்சு போயிடும். அடியே வயசு ஏற ஏற தான் ஆசையும் அதிகமாகும். சரி, என்ன எது குடிக்கிறதுக்கு எதுவும் கொண்டு தரமாட்டியா? இங்க பாருங்க, கணக்கெல்லாம் இத்தனை கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதாச்சும் கொஞ்ச நாள் குடிக்கிறது ஏதாச்சும் கொண்டு கொடுக்குற என்ன? போ. இங்க பாருங்க, எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். வந்து குடிச்சிட்டு கொத்திட்டு தூங்குங்க. வாங்க. மாமா, என்ன கணக்கெல்லாம் சரி பார்த்துட்டீங்களா? ஏதாவது குறை இருக்குங்களா? வந்த வரைக்கும் சரியாக தாம்மா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ மகனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற திருப்தியோட பேப்பர் படிச்சுட்டு போல இருக்கு. ஆமாம்மா. குப்பா 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 இவன் குப்பா எங்கே போனான்னு தெரிலம்மா. சரி பரவாயில்ல. குப்பா இங்கே வாடா, என் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. சூடாக ஒரு காப்பி கொண்டு வாப்போ. சரிங்க ஐயா. ஏம்மா சந்திரா, இந்த கல்யாணத்தில் உனக்கு எதுவும் பூர்ண திருப்தி இல்லையாம்மா? இன்னும் பணம் ஏதாவது வேணும்னா சொல்லுமா தரேன். ஐயோ, இன்னும் பணம் ஏதாவது வேணும்னா சொல்லுமா தரேன். பேங்கில் மொத்தம் 18 லட்சம் எடுத்திருக்கீங்க, அதுக்கு எல்லாம் கணக்கு கொடுத்துட்டீங்க. இன்னும் ஏதாவது வேற வேணும்னா சொல்லுமா தரேன். இல்லை மாமா, இப்போ ரொம்ப திருப்தியாக தான் இருக்கு. என்ன கையோட நம்ம பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு மாமா. காலகாலத்தில் அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நம்ம குறை தீந்துட்டு பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொன்னேன் இல்லைங்களா மாமா? செஞ்சிடலாமா. நிசாந்த பிரியாவும் ஊட்டிலேருந்து வரட்டும், வந்த உடனே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிடலாமா. என்ன மாமா நீங்க நிசாந்த் வராட்டி என்ன? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போறோம்னு சொன்னா அவன் என்ன வேண்டானா சொல்ல போறா? என்ன இருந்தாலும் நான் ஒரு சித்திங்கிறதுனால தானே மகளை கல்யாணம் பண்ணுறதை விட்டு போட்டு மகனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு சொல்லி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க மாமா. அது இல்லாமல் இதே அந்த பொண்ணோட அம்மாவாக இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருப்பாளான்னு சொல்லி பல விதமாக பல பேர் பேசுவாங்களா இல்லை? அதனால தான் மாமா அந்தபடி எனக்கு வந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ விலாவரியாக சொல்லிகிட்டு இருக்கேன். சரிம்மா, மாப்பிள்ளைய கேட்டிங்களா? மாப்பிள்ளை என்னம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை இப்போ கூட தயாராக இருக்காமம்மா. அசோகே அசோகே. ஆமாம்மா, நான் எப்போ தயார். நீங்கள் முடிவு சொன்னால் ஓகே. சந்திரா, நான் உன் தம்பியை கேட்கலாமா, பிரியாவோட அண்ணன் சூர்யாவை கேட்டேன். தேவி சூர்யாவுக்கு தான், தேவியும் சூர்யாவை தான் விரும்புகிறா. டே முத்துச்சாமி, நீ சூர்யாவை தேவியை சூர்யா வீட்டுக்கு அனுப்ப நினைச்ச நான் உன்னை அந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன்டா. டேய், என் வாழ்க்கை பற்றி எனக்கு கவலை இல்லைடா. கப்பாரா, சாவுங்கிறது மனுஷனுக்கு எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் வரும்டா. அதுக்காக என் பொண்ணை வந்து உனக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு ஒன்று இது கிடையாதுடா. மாமா
நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என் பேச்ச மீறி ஏதாவது நடந்துச்சு உங்க பொண்ணு வாழா வெட்டின் ஞாபகம் வச்சுக்கணும். அது அவ தலையெழுத்து. அதுக்காக கண்ணை முழிச்சுக்கிட்டு பாலங்களை தலைவனதுக்கு நான் ஒன்றும் தயாரில்லை. ஐயா காபி சூடாயிருந்தா சீக்கிரம் குடிங்க ஐயா. டேய் இங்க எல்லாமே சூடாதானே இருக்குது. டேய் ரஞ்சித், இவனை 4 தட்டு தட்டி நம்ம இடத்த கூட்டுவாடா. டேய் என்னமோ காதுல கேட்கல. ஒரு மாதிரி கேட்கலடா. இல்லடா எனக்கு ஏதோ பாட்டு கேட்குற மாதிரி இருக்குதுடா. எங்கடா கேக்குது? ஏன்டா அப்படி பண்றா? டேய் நான் போய் பார்த்துட்டு வரேன்டா. டேய் ஏன்டா ஒரு மாதிரி ஆகுறா? டேய் அந்த நொண்டி நடக்கிறதே பெரிய விஷயம். இதுல உள்ள ஒரு வெள்ளைக்கரையில குத்தாடம் போட்டுக்கிறான்டா. யாரா அவனா? அவனே தான்டா. ஓகா அவனை நான் கூப்பிட்டா போவேன். நான் கூப்பிட்டு வரமாட்டான். நீ போய் கூப்பிட்டு போ. ஏ அப்பா கூப்பிடுறா. டேய் கூப்பிடுறா. அப்பா டேய் இப்பெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டான். நான் கூப்பிட்றேன் பாரு. அவனை கூப்பிடுறா. டேய் இல்லை சவுண்டியே காணணும். தெரியலடா இதோ வேலை இது போன கேட்டுச்சு. இப்போ வர காணமே. டே தகப்பா. டே நொண்டி. டேய் சொறி பிடிச்ச நாய வாடா. ஐயோ என்னடா? டேய் ஐயோ ஐயோ வாடா. கரெக்டா போக மாட்டியா? எதிரா கத்துற? ஏய் இவன் யாரா தார் ரோடு? டேய் டேய் என் பசங்க வந்துட்டாங்கடா, கடிச்சிட்டு மாட்டியா? என் பசங்க தான். இவங்க தான் நம்ம கோணக்கால் கொக்கியோட சான்ஸ். டேய் தகப்பா இங்க வா. இங்க வாடா, அடிக்க மாட்டா வாடா. யாரா அந்த வேலைக்காரி? ஏண்டா உள்ளூர் பிள்ளைங்க பதில் நீ வெளிநாட்டுக்காரிலாம் பிடிக்க ஆரம்பிச்சியா? ஏன்னா கேள்ட்டு நாயா அவளை கூப்பிடுறான். டேய் காக்கா எங்க அப்பன் உங்களை அப்புறம் பிடிச்சான். டேய் டேய் நான் சொல்கிறேன்டா வானுங்கடா. டேய் நான் ஊரை சுற்றி பார்க்க வந்தானுங்கடா. யாரா? அவளுக்கு தான் கடைக்காரியும் அந்த கறி சுத்தி பார்க்க சொன்னா வீட்டுக்குள்ள போய் என்ன குத்தி பார்த்துக்கிட்டு இருந்தியா? ஏடா குத்தி பார்க்குறதையும் பார்த்து போட்டீங்க, அப்புறம் ஏன்டா சாது கேட்கறீங்க? டேய் ஏய் மேன், இது நாங்க 1 month ஸ்டே பண்ண வீடு கேட்டுச்சோ. இந்த 1 man தான் எங்க வீட்ல 1 month ஸ்டே பண்ணிக்கோன்னு சொன்னுச்சோ. அதான் 1 மாதம் தங்கி விட்டு நான் வீட்டில் இருக்கிற சந்து பூந்தாலாம் காமிக்கலான்னு பாருங்க. யார் உங்ககிட்ட? ஆமாம் அவ ஆமாம். டேய் 1 மாதம் நாங்கள் வந்துட்டு அவளை 3 மாசமா அனுப்பிடுவேடா. ஏண்டா டேய் கேள்ட்டு நாயா. அதையுமே கண்டுபிடிச்சிருங்கடா. டேய் சரி அவளை எதுக்கு கூப்பிட்டு வந்தா? சும்மா தான் சுற்றி பார்க்க. இல்லை ஆ சும்மா அப்படியே பார்க்கலான்னு. டேய் அப்படியே புடுறா, அப்படியே பிடிச்சிரு. இப்படியே விட்டா சரி விட்டு வராது. நேரமாக கட் பண்ணி எடுக்கணும்டா. நம்ம உள்ள கத்திரி எடுத்து வந்துடுறேன். கட் பண்ணிடலாம்டா. அப்படியே பிடிச்சிடலாம், விட்டுறாத. பிடிச்சிக்கண்டா நீ போடா. ஏன்னா விட்டா இன்னைக்கு எப்படியா அந்த கொசு அடிச்சுக்கணும் நசுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள விட்டியாடா. டேய் அதை விடு. டேய் நீ கொடுத்த துண்டு ஓட்டையா இருக்குது, அதனால தான் ஓடிட்டான். சரி விடு, நாம் இவங்களை பார்ப்போம். நாம் உள்ள போலாமா? சமந்தி அழுத்துறா வழியா? அட உங்களை தாங்க சமந்தி. என்ன
சும்மா கத்திட்டு இருக்கிறீங்க? காது நல்லா கேட்குது. உங்கள் மவளும் மருமனும் ஊட்டி போனீங்க, நான் வரல. வந்தா சொல்லி அனுப்புகிறேன். இப்போ போயிட்டு வாங்க. ஊட்டிக்கு போய் 25 நாள் ஆச்சு. கொஞ்சமாவது பொழைக்கிற பொம்பளையா இருந்தா பொறுப்பா புருஷங்கிட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாள. ஊட்டி குழுல கொஞ்சம் இருக்க நேரம் சரியா போச்சு போல இருக்கு. வீட்டு நினைப்பே அவளுக்கு சுத்தமா வரல. அவளா பொழைக்கிற பொம்பளையா? ஐயோ, தலையெடுத்து இவளை போய் கட்டணும்னு. நான் மகளை பார்க்க வரலைங்க. இந்த வரதட்சணை பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு. வாங்கண்ணே, வாங்க 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 வாங்க, உட்காருங்கண்ணே. நின்றுட்டு பேசுறீங்களே, நீங்க நின்னா எனக்கு கால் வலிக்குதுங்கண்ணே. ஆமா, உட்காருங்கண்ணே, உட்காருங்க உட்காருங்க. என்னங்க மத மதம் பார்த்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க நீங்க சம்மந்திய. உட்காருங்க சம்மந்தி. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. நான் இந்த வரதட்சணை பணத்தை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. என்ன சம்மந்தி நீங்கள்? உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சரி உட்காருங்க, சாப்பிட்டு போகலாம். அடடா, நான் உங்கள் வீட்டில் ஒன்றும் உட்காந்து விருந்து சாப்பிட்டு போகலான்னு இல்லைங்க. நான் கொடுத்த வாக்க காப்பாற்றலான்னு வந்தேன். என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். இங்க பாருங்க சம்மந்தி, உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பா. ஆனா நீங்க கண்ணீர் சிந்த வைக்காம இருந்தா சரி. என்ன சம்மந்தி சொல்றீங்க? நாங்க கல்யாணம் பண்ணணுமே அன்னைக்கு உங்க பொண்ணுக்காக நீங்க சீர்சந்தி எல்லாம் கொடுத்தீங்களே, அதையெல்லாம் என் மக, அதாவது உங்க மருமக அவங்கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னா போதும். இதையும் மீறி அவங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்குங்க, அடுத்த நாளே உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துருவா பாலா வெட்டியா. அதை ஞாபகத்தில் வச்சுக்க, வீடு போய் சேருங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நான் என் பொண்ணுக்காக கொடுக்கறது அதெல்லாம் போய் மாப்பிள்ளையிட்டு சொல்லுவேண்ணா. சரிங்க, நான் வர சம்மந்தி. போயிட்டு வாங்க. என்னங்க கரெக்டா இருக்குமில்ல? எண்ணி பார்த்தா தெரியுது. அப்பா நேத்துலேருந்து காணோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்பாவா? அப்பா சம்மந்தி வீட்டுக்கு உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வர போயிருக்காருமா. இல்லை சித்தி, எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாரு. அதுவும் அப்பா என்னை விட்டுட்டு சாப்பிடக்கூட மாட்டாரு. அப்போ நான் போய் சொல்கிறேன்னா? வேணா நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாம் சித்தி. சித்தி, நான் என் ரூமில் இருக்கேன். அப்பா வந்தோடனே சொல்லுங்க, நானே அப்பாவை பார்த்துக்கிறேன். சரி சரி, நீ போய் படுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இந்த ஊட்டி குளிரே எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆமா, நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா அங்க குளிர்காக ஏங்கித்தானே இருக்கணும். உடம்புல சூடு இருக்கும்போதே, குளிர் இருக்கும்போதே உடம்பு சூடு ஏறும். அது வேற இன்னைக்கு தாங்க நம்ம ஊருக்கு போகிறோம், அதானே? இன்னைக்கு நைட்டு முழுவதும் நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம். நம்ம கல்யாணத்தில் அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? கூடிய சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்றுக்கிட்டு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்குல்ல? சரி வாங்க, நேராக நம்ம ரூமுக்கு போயிடலாம். நம்ம இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும், அதனால ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். சீக்கிரம் வாங்க போலாம். என்ன ரொம்ப அவசரமா? 9 மாசத்துலயே குழந்தை பெற்றுக்க போறியா? சீ போங்க. மாம்ஸ் என்ன சொல்றான்? கையெழுத்து போறானாமா இல்ல தலையெழுத்த மாத்திக்கிறானாமா? குடிக்க தண்ணி வேணுமாண்டா? இவன் குடிச்சு பழக்கமே இல்லையா? இவன் சின்ன குழந்தையா தண்ணி குடிச்சு பழக்கிறதுக்கு? என்டா அருவு கேட்டவனே, இவன் தண்ணி கேட்டா உடம்புல கையெழுத்து போற வரைக்கும் உடம்புல உசுறு இருக்குண்டா. போய் தண்ணி கொண்டு வா போ ஃபர்ஸ்ட். என்ன மாமா, ஒரு கையெழுத்தை போட்டு பேசாம போய் மகா மருமகனோன்னு குடும்பம் நடத்துறத விட்டுட்டு ஏன் அப்படி அடிபட்டு சாவறீங்க? டேய், என் சாவை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லைடா. என் தேவியோட வாழ்க்கை பற்றி தான்டா எனக்கு கவலை. என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்கடா. இந்தா தண்ணியை குடி. இந்த கையெழுத்து போடு. ஏன்டா அடிபட்டு சாகர? இந்த கையெழுத்து போடுறான். கையெழுத்தா? போட முடியாது. போட முடியாதா? ஏய், தேவிய அந்த சூர்யா வீட்டுக்கு அனுப்பி பார்க்குற, ஆனால் அவன் தான் சொந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறான். சூர்யா கல்யாணத்தில், நிசாந்த் கல்யாணத்தில் வரதட்சணைங்கிற பேரில் சூர்யா இருந்த அத்தனை சொத்தையும் பிடிக்காச்சு. அது எங்கள் அக்கா எல்லாத்தையும் அவளே வச்சுக்கிட்டா. இதில் எனக்கு ஒரு சல்லி பைசா கூட பரவாயில்ல, ஆனால் தேவியோட சொத்து எனக்கு வந்தாகணும்.
ஆமாம், இதுக்கு நிசாந்த் எப்படி சம்மதிச்சான்? அவனுக்கு தெரியாம தானே நானும் எங்க அக்கா எங்க மாமா 3 பேரும் செஞ்சிட்டோம்ல எல்லாத்தையும். நாங்க 3 பேர் சேர்ந்து தானே இந்த முடிவு எடுத்தோம். இது நிசாந்துக்கு தெரியாது. ஒழுங்கா தேவி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல தேவி பூ வைக்க முடியாது, அதாவது பொட்டு வைக்க முடியாது. சொல்ல போனா அவ காலம் பூரா முண்டச்சியா தான் இருக்கணும். அட பாவி, அவங்க சொத்துல உட்காந்து தின்னுட்டு இருக்கிற நாய, பிச்சைக்கார நாய. ஆமா, நான் பிச்சைக்கார நாய் தான். அந்த சொத்தை பிச்சையா தூக்கி போடு, நாயாட்ட தூக்கிட்டு போயிடுறேன். நீலாம் ஒரு மனுஷனாடா? டே ரஞ்சித், அவன் தலையை வெட்டியாடுறா. என்னடா வெட்டுறா வெட்டு. டே ரஞ்சித், இவனை தூக்கிட்டு போய் நம்ம ஏரியில போட்டு வாடா. சந்திரா, சந்திரா, எந்த செய்தியும் இன்னும் நம்ம காது கட்டலையே. என்ன ஆயிருக்கும்? என்னங்க ஏதா என்ன சொன்னீங்க? எந்த நியூஸ் வருதுன்னு சொன்னீங்களா? நியூஸ் எப்படிங்க வராமல் இருக்கும்? நிசாந்த் வேற இன்னும் ஊட்டிக்கு போனோம், இன்னும் வரல. மருமகளும் என்னென்னமோ நினச்சி இன்னும் வராமல் இருக்காங்க. என்னன்னே தெரியல. இருங்க, அவங்க மெதுவாக வரட்டும். இப்போ நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சுல்ல? வந்துட்டாங்களே. அம்மா, அப்பா. அடாக்கண்ணே, நல்லா இருக்கியா? அத்தை, மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. எங்களுக்கு என்ன குறைச்சல்? எப்படி தேனிலவெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? அடாடாடாடா, வெக்கத்தை பாரு. இல்லைம்மா, நானும் அந்த வயசில் அப்படி இருந்தவ தான். இதுக்கு போய் வெக்கப்பட்டா எப்படி? நிசாந்தே, போப்பா, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வாப்பா. ஓ ஏம்மா, என்ன அவசரம்? அது ஒன்றும் இல்லை, நம்ம தேவியை பொண்ணு பார்க்க வர்றாங்கப்பா. டேய், அதை பற்றி என்னடா கேட்குற? நான் சொல்கிறேன்டா. அதாவது பிரியா இருக்காள்ல, அவளோட அண்ணன் சூர்யாவும் அவன் அப்பன் தனக்கோடியும் உன் தங்கச்சியை பொண்ணு கேட்க தான் வரேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் உன்னை அம்மா அவசர அவசரமாக புறப்பட சொல்கிறா. வாவ், வெரி குட் நியூஸ் டாடி. போமா, நீ போய் தேவி அலங்காரம் பண்ணிட்டு சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. மாமா பிரியாங்க மாமா. என்ன தம்பி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, எஸ்ஐ வர சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்துடுவாங்க. அம்மா பிரியா எங்கீங்க அத்தா? பிரியா, பிரியா அண்ணா, மாமா வாங்கடா. ஆமா, அப்பா வரலையா? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அப்பா எங்க? அப்பா ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்கம்மா, வந்துருவாரு. அம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா? நல்ல வேலை நீ இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த. இன்னைக்கே நாங்களும் ஊர்லேருந்து வந்துட்டோம். சரியா பிரியா, டைம் ஆகிட்டே இருக்குது, நல்ல நேரம் போயிடும். போய் தேவியை அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு வா, போ. சரிங்க. ஆமா அத்தா, நிஷாந்த் எங்க? ஏய் வாடா நிஷாந்த், நல்லா இருக்கியா? வாடா சூர்யா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. அம்மா எப்போ? நான் ஜஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆமாம், நீ என் தங்கச்சியை கட்டிக்க போகிற, நான் உன் தங்கச்சியை கட்டியிருக்கேன். நாம் எப்படா உறவுமுறை வச்சு கூப்பிட்றது? டேய், என்னடா அது? மாமச்சான் ஆக போகிறீங்க, இதில் என்ன போய் தயக்கம்? மாமச்சானை கூப்பிட்டுங்கடா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு? சீக்கிரமா கூட்டிட்டு பிரியா, தேவி கூட்டு வாமா, சீக்கிரம். நல்ல நேரம் பண்ணிட்டு கூட்டிட்டு வாமா.